இந்த மனுஷனுக்கு தலையின் பின்னால ஒரு ஓட்டை இருக்கு. அதுல ஒரு மான்ஸ்டர் வீட்டுக்குள்ளே வசிக்குது. இப்போது இந்த மனுஷன் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கிறார். ஆனால் அவருடைய வேலை செய்யும் வேகம் ரொம்ப மந்தம். இது அவரோட பாஸ் கோவப்படுத்திடுச்சு. அதனால அவரது பாஸ் அவருக்கு டைப் செய்ய எப்படின்னு கத்துக் கொடுத்தார். ஆனாலும் இந்த மனுஷன் கத்துக்க முடியலை. இதன் பிரதிபலிப்பாக பாஸ் டம்ஃபவுண்ட் ஆனார். அவன் இவ்வளவு ஸ்டூப்பட் என யோசித்தபடியே அவர் மேன் தலையின் பின்னால் பார்க்க உண்மையிலேயே ஒரு ஓட்டையும் அதில் ஒரு மான்ஸ்டர் வசிச்சிருக்குமும் தெரிய வந்துச்சு. பாஸ் மான்ஸ்டருக்கு பீனட் கொண்டு வந்து அதை ஊசலாட முயற்சித்தார். ஆனால் அந்த பீனட்ஸ் அப்படியே பறிபோனது. மான்ஸ்டர் அந்த பீனட்ஸ் சாப்பிட்டு ஆசிட் உமிழ்ந்து பாஸ் முகத்தில் அடித்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க பாஸ் ஒரு ஃபிளாஷ்லைட் எடுத்து சிச்சுவேஷன் பார்த்தார். நிஜமாகவே ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அவர் பென்சில் ஒன்று மண் இடைக்கோடு இயான் தலையில குத்தி, ஆனால் அது ஒரு எக் இன்க்யூபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. திடீர்னு எக் ஷெல் கிராக் ஆக பேபி மான்ஸ்டர் கத்தினான். இது பாஸ் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. அதனால பாஸ் மனுஷனை உடனே ஃபயர் பண்ணிட்டார். இதுல மனுஷன் ஃபியூரியஸ் ஆனான். உடனே இரு பிஸ்டல்ஸ் எடுத்து அவனோட ஆஃபீஸ்ல சுட்டான். ஆனால் யாரும் கவனிக்கலை. பாஸ் சொன்னார், அவன் மற்றவர்களின் வேலையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெளியே போய் அவனோட கன்ஸ் உடன் விளையாட்டு பார்க்கட்டும் என்று. இறுதியில் மேன் ஆஃபீஸ் விட்டு ஃப்ளீ பண்ணிட்டான்.